வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை போரூர் கார்டன். ஸோ போரூர் கார்டன் லொக்கேஷனில் போரூர் டோல்கேட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 4 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்னு பார்க்க வந்திருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஒரு 5 years ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க. ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் அது, ஒரு 5 years ஓல்டு. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் வருது. பில்டப் ஏரியா 2500 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஸோ இது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் பிளாட்டு, சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 4 BHK வில்லா. 30 feet ரோடில் அமைஞ்சிருக்கு. அது ஒரு மெயின் அட்வான்டேஜ் நம்மளுக்கு. 30 feet ரோடில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு சிமெண்ட் ரோடே போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ என்ன தான் மழை பெஞ்சாலும் இந்த ஏரியாவில் தண்ணியே நிற்காது. போரூர் கார்டன் அப்படின்றது ரொம்ப ஒரு லக்ஸுரியஸான ஏரியா. ஸோ இந்த ஏரியா பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு லக்ஸுரியஸான ஏரியா. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு பூஜனம் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் வியூ பார்க்குறீங்க, பெரிய ஹாலு. ஸோ எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியாக பார்த்து கட்டியிருக்காங்க பில்டிங். உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு, ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு காமன் டாய்லெட்டு, கிச்சன் அண்ட் சர்வீஸ் ஏரியா. ஸோ இது வந்து ஒரு செமி ஃபர்னிஷ்டு ப்ராப்பர்ட்டிங்க. எல்லா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு, லாஃப்ட்டு எல்லாமே உங்களுக்கு பில்டரே பண்ணிட்டாங்க, அது ஓனரே பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கார், இனோவா கார் நிறுத்த முடியாது. ஒரு ஸ்விஃப்ட் டிசையரு, ஒரு செடான் டைப்பில் கண்டிப்பாக நிறுத்தலாம். ஸோ உங்கள்கிட்ட 2 கார் இருந்ததுன்னா ஒரு கார் நீங்கள் உள்ளே நிறுத்திட்டு இன்னொரு கார் நீங்கள் அழகாக வெளியில் நிறுத்திக்கலாம். ஏன்னா ரோடு வந்து நல்ல வைடான ரோடு, ஃப்ரீயாக இருக்கும் ரோடு. உங்களுக்கு வீட்டு ஓரமாக உங்களுக்கு கார் நிறுத்திருக்கும், நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஹாலோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க. ஃபால் சீலிங், எல்லா ரூமுக்கும் உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூமே உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ பேருக்குன்னு ஒரு 8க்கு 8 9க்கு 9 சைஸும் இல்லாமல் எல்லாமே நல்ல ஒரு டீசெண்டான சைஸ். உங்களுக்கு கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஸோ கிச்சன்லேயே உங்களுக்கு ஸ்டோர் ரூம் தனியாக பிரிச்சிருக்காங்க. கிச்சனுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஏரியாவும் இருக்குது. ஸோ இந்த வீடை வாங்குறதால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, பெருசாக உங்களுக்கு இந்த வீட்டில் எதுவுமே செலவு கிடையாது. ஸோ பெயிண்டிங் கூட நெசசரியானு தெரியல, அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. உங்களுக்கு பெயிண்டிங் கூட சின்ன அல்ட்ரேஷன்ஸ் உங்களுக்கு இப்போ இந்த கிளாசெட்ஸ் மாற்றுறது, பாத்ரூமில் ஃபிட்டிங்ஸ் மாற்றுறது. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க யூஸ் பண்ணதாக ஒரு ரீசேல் வீடு வாங்குறதுனா ஜென்ரலாக எல்லோரும் மாற்றுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஸ்டோர் ரூமு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா, வாஷிங் மிஷின்லாம் வைக்கிறதுக்கு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ G+2 ஸ்ட்ரக்சரில் அமைஞ்சிருக்கு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லான்ச் ஏரியா, ஒரு மினி ஹாலுன்னு சொல்லலாம். அண்ட் தென் லெஃப்ட் ஃப்ளோர் பெட்ரூம், உங்களுக்கு ரைட்டில் ஒரு பெட்ரூம். ஸோ ரெண்டுமே நல்ல மாஸ்டர் பெட்ரூம் சைஸில் தான் இருக்குது. நல்ல ஒரு வென்டிலேஷன். ஸோ 2 சைடுமே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி காம்பவுண்டடு. எந்த சைடுமே உங்களுக்கு ஒட்டி கட்ட முடியாது, ஃபுல்லி காம்பவுண்ட். உங்களுக்கு வீடு சுற்றி வரலாம் அழகாக நீங்கள். ஸோ வார்ட்ரோப்ஸ்லாம் நிறைய ஸ்பேஸ் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 20க்கு 60 சைஸில் இப்படி ஒரு வில்லா கட்ட முடியுமானா கண்டிப்பாக நல்ல ஒரு சூப்பராக கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்து பாத்ரூம் எல்லாமே நல்லா பெருசாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை அப்படியே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு அந்த வாட்டர் ஹீட்டர்ஸ் ஆகட்டும், ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் கண்டிஷனில் கொடுத்துட்றாங்க. ஸோ லேண்ட் ஏரியா சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டிங் ஏரியா 2500 ஸ்கொயர் ஃபீட்டு. 5 years ஓல்டு ப்ராப்பர்ட்டி இது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரோட் ஃபேஸிங் பால்கனி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் இது. ஸோ டிவி யூனிட்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக உங்களுக்கு. ஸோ இந்த வால் அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ரோட் ஃபேஸிங் பால்கனி, டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோரில் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டீக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ஹால் இருக்குது மொத்தம் இதில். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் இருக்குது, மினி ஹாலு. ஸோ இது வந்து ஒரு வாக்கின் ஸ்பேஸ் மாதிரி, வாக்கின் வார்ட்ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இதுலேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ மொத்தம் உங்களுக்கு 4 பெட்ரூம் சொல்லியிருக்கேன், 3 அட்டாச்சு, ஒரு காமன். கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பெட்ரூம் இருக்கும், காமன் பாத்ரூம் இருக்கும். ரிமைனிங் வந்து உங்களுக்கு 3 பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா பார்த்து சூப்பராக கட்டியிருக்காங்க. ஸோ போரூர் கார்டன் நல்ல ஒரு மெயினான லொக்கேஷன். போரூர் டோல் தானே அடிக்கடி நீங்கள் போகிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆப்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். சிட்டிக்குள்ளே வரதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் உங்களுக்கு, வேலம்மாள் CBSE ஸ்கூல் இருக்குது. அண்ட் தென் பொன்னுத்தியாசிரம் ஸ்கூல் இருக்குது. காலேஜஸ் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 2 kilometers தான் வரும் உங்களுக்கு. ACS அண்ட் தென் சவிதா டென்டல் காலேஜில் ஒரு 3 to 4 kilometers தான் வரும். ஸோ எஜுகேஷனுக்கு நல்ல ஒரு ஹப் இந்த ஏரியா வந்து. எஜுகேஷன் நிறைய பெரிய ஒரு ஹப்பாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ வீடு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைகள், சூப்பர் மார்க்கெட்ஸ் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல்ஸு, சின்ன கிளினிக்ஸு எல்லாமே உங்களுக்கு ஆக்சசிபிளாக இருக்கும். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு, பால் வாங்குறதுக்கு எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே கடைங்க இருக்குது. ஸோ ரோடு நல்ல வைடான ரோடு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 3rd ஹாலு, 4th பெட்ரூம் பார்க்குறீங்க. ஸோ இந்த ரூம் வந்து நீங்கள் மல்டிபர்பஸ் ரூமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஜிம் ரூமாவோ
இல்லைன்னா நீங்கள் இது ஹோம் தேட்டரை கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு மினி ஹோம் தேட்டர் மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. லேண்டு 1200, பில்டிங் 2500, 5 years ஓல்டு ப்ராப்பர்ட்டி, சவுத் ஃபேஸிங் பிளாட்டு, 30 feet ரோடு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 கோடி. 2.25 கோடின்றது இந்த ஏரியாவுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு ப்ரைஸ் தான். சீப்பான ப்ரைஸ்னு சொல்ல விட ரீசனபிள் ப்ரைஸு. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிஞ்ச கால் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சென்னை ஃபுல்லாக நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கால் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ரெக்குயர்மெண்ட் இருந்தாலோ இல்லை நீங்கள் எதாவது ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு இருந்தாலோ தரமாக நீங்கள் கால் பண்ணி என் கூட பேசலாம். தேங்க்யூ.